இன்னைக்கு இந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியில் ஒரு நவீனமான ஒரு கருவி மற்றும் ஒரு நவீனமான ஒரு டயக்னோஸ்டிக் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் இந்த எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட்னா என்னன்னா, இந்த எண்டோஸ்கோபி அப்படிங்கிறது ஒரு கேமரா ஆர் ஒரு கருவியின் ஒரு நுனிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்டிக்கல் லென்ஸ் சிஸ்டம் வழியாக நம்ம உள்ளே இருக்கிற இதை விஷுவலைஸ் பண்ணுறது தான் எண்டோஸ்கோபி என்று சொல்வது, ஆர் உள்நோக்கு கருவின்னு சொல்லுவோம். இந்த எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் என்றால் அந்த எண்டோஸ்கோப்பியும் கூட இருக்கும், அதன் கூட சேர்ந்து ஒரு ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோபும் அந்த டிப்லேயே இருக்கும். அப்போ நம்ம குடலின் உள்பகுதியில் இருந்து அதன் அருகில் உள்ள உறுப்புகளை ஸ்கேன் மூலம் ஆய்வதற்கான ஒரு சிறப்பு கருவி இது. ஸோ குடலின் உள்பகுதி, இறப்பையின் உள்பகுதியில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லிவரை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், ஹார்ட்டை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம், பேங்க்ரியாஸை ஸ்கேன் பண்ணலாம், கேல் பிளாடரை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், இரத்த குழாய்கள் பார்க்கலாம், நெறிக்கட்டிகள் என்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த குடலின் அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மிக அருகிலிருந்தே ஸ்கேன் பண்ணக்கூடிய மிக நவீனமான கருவி இந்த எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட். ஸோ இதில் நம்ம என்ன பெனிஃபிட் இதுக்குள்ள இருக்குது. ஸோ நிறைய தீர்வு கிடைக்காத பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அதாவது சிடியில் ஐடென்டிஃபை பண்ண முடியல, இதில் டெஸ்ட் பண்ண முடியல, அந்த மாதிரிப்பட்ட நோய்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்டில் நீங்கள் டயக்னோஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த பித்த குடல் முகப்பில் அடைப்பு இருக்கும். ஸோ இந்த அடைப்பு நார்மல் சுருக்கமாக இல்லை, அது கட்டி மாதிரி இருக்குதா, இல்லை கல் ஏதாவது ஃபார்ம் ஆகி அடைத்திருக்கா, ஈவன் எம்ஆர்சிபி சிடி கண்டுபிடித்து கூட அதை ஃபைனலாக கன்க்ளூட் பண்ண முடியாமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு when there is an ambiguity in the diagnosis, இந்த எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் தான் அதற்கான ஒரே வழி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் சிறப்பாக நம்முடைய ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனையில் இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதன் மூலம் துல்லியமாக இந்த நோயை கண்டுபிடித்து அதற்கான தகுந்த சிகிச்சை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது.